5 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி. 5 வருஷத்துல எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்காருன்னு அவரைக்கவே கேளுங்க. தருவா பேசு சார். எனக்கு நான் எதுவும் எடுத்ததில்லை சார். பொய் சார், வாயில வரதெல்லாம் 4 ட்ரெஸ் வச்சிருக்காரு சார். 4 சட்டை. இப்ப போட்டிருக்க சட்டை கூட என் காசுல நான் எடுத்து போட்டு கூட்டு வந்திருக்கேன். சட்டை எடுக்க மாட்டேன் சார். அந்த காலர் ஃபுல்லா பிஞ்சு இருக்கும் சார். காக்கி சட்டை பிஞ்சு தொங்கும். ஒரு நிமிஷம் வெளியில போக மாட்டேன், நான் டிரைவர் தான். அதனால எனக்கு காக்கி சட்டையும் லோயர் இருந்தா போதும். நாங்க லவ் பண்ணி வீட்டுக்கு அகைன்ஸ்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சார். அவர் சொல்லுவார், உன்னை நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன். ராணி என்னை எங்க வீட்டுக்கார ராணி மாதிரி தான் பாத்துக்கிறாரு. இவர் சொல்லுவார், இவர் நினைக்கிறாரு என்னைய நல்லா பாத்துக்கிறேன்னு நினைச்சிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, என்னோட ரிலேட்டிவ் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம், அவனே இப்படி எல்லாம் கிழிஞ்ச துணியை போட்டுட்டு அலையிறியான் செய்யறியான், இந்த பிள்ளை போய் இவனை முடிச்சிருச்சேன்னு அவங்க எல்லாம் சொல்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. எத்தனையோ தடவை நான் அழுதுருக்கேன். 4 சட்டை தாசர் வச்சிருக்காரு. இப்ப வச்சிருக்க சட்டையோட சேர்த்து 5 சட்டை. பெண்கள்லாம் திருமண வீட்டுல பேசும்போது பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு குசு குசு தான் பேசுவாங்க. இன்னைக்கு பேசும்போது கேட்டிருக்கீங்களா? அவங்க முழுசா என்ன பேசுவாங்கன்னா, அவங்க கணவர் இவங்களை எப்படி வச்சிருக்காங்க, இவங்க நல்லா பாத்துக்கிறாங்களா, இதான் பெரும்பாலும் பேசுவாங்க. இப்படி நீங்க எனக்கு காக்கி சட்டை இருக்கு, எங்க அண்ணன் கொடுக்க லோயர் இருக்குன்னு போனீங்கன்னா, அவங்க உங்களை சரியா பாத்துக்கல, உங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லலைங்க மாதிரி தான் முடியும். இந்த வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க சார், அந்த பிள்ளையா தேடி போன வாழ்க்கை தானே, அத்தே அந்த பிள்ளை அப்படி அமைச்சுக்குச்சு, இப்படி சொல்றாங்க சார். இதுதான் நான் சொல்றேன். அவங்க கடைசியில என்ன எங்க போய் முடியும்னா, நீங்க லவ் மேரேஜ் பண்ணதுதான் தப்பு, நான் பார்த்த துணையை பார்த்திருந்தா சரியா வந்திருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பேசுறதுக்கு அவங்க வாய்க்கு நீங்க அவள் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடும். நீங்க உண்மையிலே உங்க மனைவியை நல்லா பாத்துக்கணும், 4 பேர் எதுவும் சொல்லாம நடந்துக்கணும்னா நீங்க மாறணும்.